அங்கன்வாடி பணியாளர், கூட்டுறவு பணியாளர் மற்றும் உதவியாளர், சமையலாளர் இந்த மாதிரி பணிகளுக்கு யாருக்கு நம்முடைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யார்கிட்டையும் ₹1 கூட பெறாமல் இந்த போஸ்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக போடப்படுமா? யார்கிட்டையும் 10 காசு இல்லாங்க இலவசமாக போட்டுருவோமா? இப்போ இந்த மாதிரி வேலை இருக்கலாம். நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, யாரையும் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாங்க இந்த வேலைகளுக்கு. இந்த பணத்துகளை வாங்கிக்கிட்டு இந்த பணத்துகளை உங்கள்கிட்டயே திருப்பி தூக்கிட்டு வருவாங்க. எதுக்கு வருவாங்க இங்க உங்கள்கிட்ட எதுக்குமா வருவாங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்க இங்கே வருவாங்க. எப்படி ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவாங்க? நீங்க என்ன செய்யணும்? வாங்கணும். ஐயோ வாங்கக்கூடாதா? என்ன செய்யணும்? வாங்கிடணும். அம்மா நல்லா பாருங்க. ஐயோ தப்பால போகுது ரூட்டு, அதாவது ஒரு பணம் கொடுத்தா வாங்கிடணும். வாங்கிட்டு நம்ம மனசுல என்ன இருக்கு, யாரு வந்தா நல்லது செய்வாங்க, நம்மளுடைய அரசு எந்த அரசு நல்ல அரசு அப்படின்னு பார்த்து நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்? ரெட்டலைக்கு. எல்லாரும் என்ன செய்யணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுடணும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், அதாவது சாலை பணியிலிருந்து, கட்டிட பணியிலிருந்து, குடிநீர் பணியிலிருந்து அனைத்து பணிகளையும் செவ்வனே என்று உங்களுக்கு செய்து கொடுப்பதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேமா. என்னுடைய காலத்திற்கு பிறகும் என்னுடைய பெயர் உங்களுடைய இதயத்தில் பொறிக்கப்பட்டு இருக்கணும். என்னுடைய பெயர் மட்டும் நீங்க யாரும் மறக்கவே கூடாது. இப்படி ஒரு எம்எல்ஏ இருந்தாப்புல அவர் எதுவுமே காசு வாங்க மாட்டாரு, பணம் வாங்க மாட்டாரு. அப்படி ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரும் மறக்க முடியுதா? மறக்க முடியாது. புரட்சி தலைவர் அம்மா மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அதுபோல என்னையும் யாரும் மறக்கக்கூடாது. நான் உங்களை மறக்காம இருப்பேன். சரிங்களாம்மா? இப்ப நீங்க எல்லாம் ஒரே ஒரு இது அப்படியே கை தூக்குங்க. ரெட்டல இப்ப சொல்லுங்க. நம்ம சின்னம் வெட்டி சின்னம், வாக்களிக்க வேண்டிய சின்னம். ரைட்டுமா? எல்லா ரெட்லையும் ஓட்டு போட்டுருக்கம்மா. என்ன ஊர் சார்பா கோரிக்கை? அம்மா உங்களுக்கு என்ன தேவையோ என்னகிட்டையும் கேட்கலாம். இந்த பகுதியுடைய ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிற முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பழனிசாமி அண்ணன் இடத்துலையும் நீங்க சொன்னீங்கன்னாலும் அவர் என்னுடைய சொல்லிவாருங்கம்மா. என்ன வேணாலும் என்னகிட்டையும் சொல்லலாம், அவர்கிட்டையும் சொல்லலாம். உங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். அங்காடி கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இங்கே கட்டணுமா? நீங்க இங்கே வைக்க போறீங்க. பகுதி நேர அங்காடி சொல்லலாமா? பகுதி நேர அங்காடி வர எது வீடு இருக்காங்க. நான் வந்த உடனே ஏதாவது கட்டணம் இருந்துச்சுன்னா அதில் கொண்டாந்து வச்சு உடனே தொடக்க வச்சுருவான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பகுதி நேர அங்காடி